சாரிப்பா, எனக்கு இந்த கீரை பிடிக்காதுன்னு சொல்றவங்க உங்க வீட்டில் இருக்காங்களா? அப்போ அது உங்களுக்கான வீடியோ தாங்க நினைக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு நாட்டு புளிச்ச கீரையை நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு 7 to 8 வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். இவ்வளவு வரமிளகாய் ஆட் பண்ணா காரமா இருக்குல்ல அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா கீரையில புளிப்பு ஓவரா இருக்கிறதுனால நமக்கு காரம் அவ்வளவு தெரியாது. நெக்ஸ்ட் கொஞ்சம் தனியா, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே சட்டியிலேயே நம்ம கழுவி வச்சிருக்க கீரையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க தக்காளி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் ஃபீல் பண்ண டேஸ்ட்டுமே நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நான் வீடியோல எப்படி பண்ணிருக்கணும் சேம் அதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டு பொடியா அரைச்சி எடுத்துப்போம். கீரையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு இது கூட கொஞ்சமா கடுகு, ஒரு பூண்டு தோல் உரிக்காம இடிச்சு சேர்த்திருக்கேன். கண்டிப்பா பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, அதோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை, இப்ப நம்ம அரைச்சு வச்ச கீரை, ரெடி பண்ணி வச்ச மசாலா இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். ரைஸுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் சைட் டிஷ். ரைஸோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.